தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மக்கள் பார்வை. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. தேர்தல் என்றாலே நாம் நினைவுக்கு வருவது வாக்குறுதிகள் தான். அதில் மிக முக்கியமானது கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி. 2021 தள்ளுபடி செய்யப்பட்டது போல இந்த முறையும் 5 சவரன் தள்ளுபடி கிடைக்குமா? மக்கள் ஏன் இப்போதே கூட்டுறவு வங்கிகளில் படையெடுக்க தொடங்கியுள்ளார்கள்? அரசு மற்றும் எதிர்க்கட்சிகளின் திட்டம் என்ன? முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தற்போது தமிழகம் முழுவதும் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் நகைக்கடன் பெறுவோரின் எண்ணிக்கை வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளது. பொதுவாக அவசர தேவைக்காக மட்டுமே நகைக்கடன் வாங்குவோர்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக தேர்தல் வரப்போகிறது, தள்ளுபடி வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் பலரும் தங்களிடம் உள்ள 5 சவரன் வரையிலான நகைகளை அடகு வைத்து வருகின்றனர். சில வங்கிகளில் தினமும் 100க்கும் மேற்பட்டோர் நகைக்கடன் கோரி விண்ணப்பம் கொடுத்துள்ளதாக தகவல் வருகிறது. அரசியல் வட்டாரங்களில் கசிந்துள்ள தகவலின்படி தமிழக அரசு தற்போது கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்கள் மற்றும் அவற்றை வாங்கியவர்களின் விவரங்களை சேகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக கடந்த முறை தள்ளுபடி பெறாதவர்கள் எத்தனை பேர், புதிய கடன்தாரர்கள் எத்தனை பேர் என்ற புள்ளி விவரங்களை தயார் செஞ்சுட்டு வருகின்றனர். இது ஒருவேளை வரவிருக்கும் பட்ஜெட்டில் அல்லது தேர்தல் அறிக்கையில் ஒரு மெகா அறிவிப்பு வருவதற்கான முன்னோட்டமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் மக்களிடையே ஒரு விதமான அச்சமும் கலந்த எதிர்பார்ப்பும் இருக்கிறது. 2021 நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்ட போது சுமார் 35 லட்சம் பேர் கடன் பெற்றிருந்தனர். ஆனால் ஆய்வுக்கு பிறகு 14.5 லட்சம் பேருக்கு மட்டுமே தள்ளுபடி வழங்கப்பட்டது. ஒரே குடும்பத்தில் பல பேர் கடன் வாங்கியது, அரசு ஊழியர்கள் கடன் வாங்கியது, சவரன் அளவு 40 கிராமுக்கு மேலே இருந்தது போன்ற காரணங்களால் பலருக்கு தள்ளுபடி மறுக்கப்பட்டது. இந்த முறையாவது எந்த நிபந்தனையும் இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்குமா என்பதுதான் கிராமப்புற மக்களின் பிரதான கேள்வியாக இருக்குது. அரசியல் ரீதியாக பார்த்தா 2026 தேர்தல் என்பது பலமுனை போட்டியாக உள்ளது. திமுக தனது சாதனையாக மகளிர் உரிமை தொகையை சொல்லுது. அதற்கு இணையாக அல்லது அதைவிட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் நகைக்கடன் தள்ளுபடியை கையில் எடுப்பார்கள். இதை முறியடிக்க ஆளும் தரப்பே தேர்தலுக்கு முன்பே ஒரு பகுதியளவு தள்ளுபடியோ அல்லது வட்டி தள்ளுபடியோ அறிவிக்க வாய்ப்புள்ளதா எதிர்பார்க்கப்படுது. இதுதான் இப்போதைய ஹாட் டாப்பிக்காக இருக்குது. ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு இருந்தாலும் மறுபக்கம் தமிழகத்தின் நிதி நிலைமை சவாலாக உள்ளது. ஏற்கனவே பல நலத்திட்டங்களுக்கு நிதி உதவி தேவைப்படும் நிலையில் 20,000 கோடி ரூபாய்க்கு அதிகமான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வது சாத்தியம் என்ற விவாதமும் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எதிர்பார்ப்பு முழுமையான தள்ளுபடி, ஆனால் அரசு வழங்கப் போவது தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமான தள்ளுபடி. இந்த இரண்டுக்கும் இடையிலான போட்டி தான் 2026 தேர்தலின் திருப்பு முனையாக அமையும். ஆளும் தரப்பை பொறுத்தவரை 2021 கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருப்பினும் தகுதி வரம்புகளால் தள்ளுபடி கிடைக்காதவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருப்பதை உளவுத்துறை மூலமாக அரசு உணர்ந்துள்ளது. 2026 பட்ஜெட்டில் அல்லது தேர்தல் அறிவிப்புக்கு சில மாதங்களுக்கு முன்பு மீதமுள்ள தகுதியானவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அல்லது வட்டி தள்ளுபடி போன்ற அதிரடி அறிவிப்புகளை வெளியிட திட்டமிடப்பட்டு வருகிறது. இதன் மூலம் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை கையில் எடுக்கும் முன்பே அதை தங்களுக்கு சாதகமாக மாற்ற திமுக முயல்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை கூட்டுறவு கடன் தள்ளுபடி என்பது ஜெயலலிதா அவர்களின் காலத்திலிருந்தே அவங்களுக்கு பலன் சேர்ந்த ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பொதுக்கூட்டங்களில் திமுக அரசு பாதி பேருக்கு தான் தள்ளுபடி தந்தது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாரபட்சமின்றி 5 சவரன் வரை அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் தள்ளுபடி செய்வோம் என்ற வாக்குறுதியை முன்னிறுத்த போறார்கள். குறிப்பாக விவசாய கடன்களுடன் சேர்த்து நகைக்கடனையும் இணைத்து ஒரு மெகா திட்டத்தை அதிமுக தனது தேர்தல் அறிக்கையில் வைக்க திட்டமிட்டுள்ளது. தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் ஒரு எக்ஸ் ஃபேக்டராக பார்க்கப்படுது. பழைய அரசியல் கட்சிகள் செய்யும் அதே வாக்குறுதிகளை விஜய் கொடுப்பாரா அல்லது புதிய பாணியில் ஏதேனும் அறிவிப்பாரா என்ற ஆர்வம் இளைஞர்களிடம் மக்களிடமும் அதிகமாக உள்ளது. ஊழல் இல்லாத தள்ளுபடி அல்லது நேரடி பணப்பயன் போன்ற மாற்று திட்டங்களை அவர் அறிவிக்க வாய்ப்புள்ளது. நகைக்கடன் தள்ளுபடியால் ஏற்படும் வங்கிகளின் நஷ்டத்தை ஈடுகட்ட என்ன வழிமுறை என்ற பொருளாதார ரீதியான தெளிவான திட்டத்தை அவர் முன்வைத்தால் அது நடுத்தர வர்க்கத்தினரையும் ஈர்க்கும். இன்று வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப் போன்ற தளங்களில் பரவும் தகவல் தான் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கின்றன. இந்த 3 கட்சிகளுமே ஐடி விங் மூலமாக நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான செய்திகளை தீவிரமாக பரப்பி வருகின்றன. ஒரு கட்சி தள்ளுபடி வரும் என்றால் மறு கட்சி அரசிடம் காசு இல்லை என்று பிரச்சாரம் செய்கிறது. சாதாரண பாமர மக்கள் மத்தியில் ஒரு பெரும் குழப்பத்தை அதே சமயம் பெரும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கியுள்ளது. இறுதியாக 2026 எந்த கட்சி நகைக்கடன் தள்ளுபடி குறித்து மிகவும் நம்பகமான வாக்குறுதியை அளிக்கிறதோ அந்த கட்சிக்கே தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் வாக்குகள் அதிக அளவில் விழ வாய்ப்புள்ளது. 5 சவரன் என்பது ஒரு சாமானிய குடும்பத்தின் மிக முக்கியமான சொத்து. அதை மீட்பது என்பது அந்த குடும்பத்திற்கு ஒரு புதிய வாழ்வாதாரத்தை தருவதாகும்.
எனவே அரசியல் கட்சிகளுக்கு இது வெறும் தேர்தல் ஸ்டண்டும் அல்ல, இதுதான் வெற்றிக்கான சாவி. நிச்சயமாக தள்ளுபடி என்பது இனிப்பான செய்தி தான். ஆனால் நாணயத்தின் மறுபக்கத்தையும் நாம் பார்க்க வேண்டும். தற்போது தமிழக அரசின் மொத்த கடன் சுமை பல லட்சம் கோடியை தாண்டியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் வாங்கிய கடனுக்கு வட்டியை செலுத்துவதற்கே அரசு பெரும் தொகையை செலவிட வேண்டியுள்ளது. இந்த சூழலில் மீண்டும் ஒரு 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைக்கடனை தள்ளுபடி செய்வது என்பது அரசு பொக்கிஷத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகும். கூட்டுறவு வங்கிகள் என்பவை வணிக ரீதியான வங்கிகள் அல்ல, அவை மக்களின் சேமிப்பை கொண்டு இயங்குபவை. அரசு தள்ளுபடி என்று அறிவித்தவுடன் வங்கிகளுக்கு வரவேண்டிய அசல் மற்றும் வட்டி தொகை நின்றுவிடும். அரசு அந்த தொகையை வங்கிகளுக்கு திரும்ப வழங்காவிட்டால் கூட்டுறவு வங்கிகளால் புதிய கடன்களை வழங்க முடியாது. கடந்த முறை தள்ளுபடி செய்யப்பட்ட தொகையை அரசு முழுமையாக வங்கிகளுக்கு வழங்கவே நீண்ட காலம் எடுத்துக்கொண்டது. இது கூட்டுறவு வங்கிகளின் அன்றாட செயல்பாட்டை பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதார நிபுணர்கள் மத்தியில் ஒரு பெரிய விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அரசு தர வேண்டிய நிதியை உட்கட்டமைப்பு வசதிகளான சாலைகள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு செலவிட வேண்டுமா, அல்லது இது போன்ற கடன் தள்ளுபடிக்கு செலவிட வேண்டுமா? கடன் தள்ளுபடி என்பது ஏழை மக்களின் வாங்கும் திறனை அதிகரிக்கும். இது மக்களை தொடர்ந்து கடன் வாங்க தூண்டுமே தவிர அவர்களை நிரந்தரமாக வறுமையிலிருந்து மீட்காது. ரிசர்வ் வங்கி மற்றும் நபார்டு வங்கி போன்ற அமைப்புகள் கூட்டுறவு வங்கிகளில் அரசு தலையீடுகள் மற்றும் கடன் தள்ளுபடிகள் குறித்து கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றன. வங்கிகளின் வரவு செலவு கணக்குகள் சரியாக இருக்க வேண்டும் என்று அவை வலியுறுத்துகின்றன. எனவே மாநில அரசு தன்னிச்சையாக தள்ளுபடி அறிவிக்கும் போது மத்திய நிதி அமைப்புகளிடமிருந்து வரும் நெருக்கடிகளையும் சமாளிக்க வேண்டும். நிதி சுமையை சமாளிக்க அரசு எடுக்கும் ஒரே ஆயுதம் தகுதி வரம்புகள். உதாரணமாக, ஆண்டு வருமானம் இவ்வளவு தான் இருக்க வேண்டும், சொந்தமாக கார் வைத்திருக்கக்கூடாது, 4 சக்கர வாகனம் இருந்தால் தள்ளுபடி கிடையாது என்பது போன்ற நிபந்தனைகளை அரசு இன்னும் கடுமையாக்க வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் தள்ளுபடி பெறப்போகும் பயனாளிகளின் எண்ணிக்கையை குறைத்து நிதி சுமையை குறைக்க அரசு முயற்சிக்கும். இது உண்மையான ஏழைகளுக்கு சென்றடைகிறதா என்பதை விட அரசுக்கு எவ்வளவு மிச்சமாகும் என்பதே நிதிச்சுமையின் கணக்காக இருக்கும். நகைக்கடன் தள்ளுபடியில் அரசு கடைபிடிக்கப் போகும் முக்கியமான விதி இதுதான். ஒரு குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் வெவ்வேறு கூட்டுறவு வங்கிகளில் தனித்தனியாக 5 சவரன் நகைக்கடன் பெற்றிருந்தாலும் ஒருவருக்கு மட்டுமே தள்ளுபடி வழங்கப்படும். ஏன் இந்த கட்டுப்பாடு? கடந்த காலங்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தலா 5 சவரன் வைத்து மொத்தம் 20 சவரன் வரை தள்ளுபடி பெற முறைகேடுகள் கண்டறியப்பட்டன. இதை தடுக்க இப்போது ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை விவரங்கள் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டுள்ளன. எனவே ஏமாற்றுவது என்பது இனி சாத்தியமில்லை. அரசு இந்த முறை உண்மையான ஏழைகள் யார் என்பதை கண்டறிந்து ரேஷன் கார்டு வகைகளை தான் கருவியாக பயன்படுத்தப் போகுது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 100% தள்ளுபடி கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது. மாறாக வெள்ளை நிற கார்டு, அதாவது NBHS வைத்திருப்பவர்களுக்கு மற்றும் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு தள்ளுபடி வழங்கப்பட மாட்டாது என்ற தகவல் வெளியாகி உள்ளது. கடந்த முறை தள்ளுபடி கிடைக்காமல் போனவர்களில் பெரும்பாலானோர் அரசு ஊழியர்கள். இந்த முறையும் அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் பணியாற்றுபவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி வரம்பிற்கு வரமாட்டாங்க. அவங்க வாங்கிய கடன் தவறான முறையில் பெறப்பட்டு சலுகை என கருதப்பட்டு தள்ளுபடி பட்டியலில் இருந்து தானாகவே நீக்கப்படும். எல்லா நகைக்கடன்களும் தள்ளுபடி செய்யப்படாது. அரசு ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் தேதியை அறிவிக்கும். உதாரணமாக 2025 டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன் பெறப்பட்ட கடன்கள் மட்டுமே தள்ளுபடிக்கு தகுதியானவை என்று அறிவிக்கப்படலாம். தேர்தல் அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு அவசரமாக வைக்கப்பட்ட நகைகள் இந்த திட்டத்தில் சேராது. இது தேர்தல்களுக்காகவே நகைக்கடன் வைத்திருப்பவர்களை தடுக்க அரசு எடுக்கும் ஒரு பாதுகாப்பான நடவடிக்கை. அரசு இந்த முறை மிக தெளிவாக ஒரு தகுதியற்றோர் பட்டியலை தயார் செய்துள்ளது. சொந்தமாக டிராக்டர் அல்லது 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள், 5 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் வைத்திருப்பவர்கள், நகர்ப்புறங்களில் பெரிய வீடுகள் கட்டி சொத்து வரி செலுத்துபவர்கள், இவர்கள் 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்திருந்தாலும் பொருளாதார ரீதியாக வசதி படைத்தவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டு தள்ளுபடி மறுக்கப்படலாம். 5 சவரன் என்பது சராசரியாக 40 கிராம். 1 மில்லிகிராம் கூடினாலும் தள்ளுபடி கிடையாது என்பதில் வங்கிகள் மிகவும் கராராக இருக்கும். மேலும் நகையின் தரம் மற்றும் அது உண்மையான தங்கமா என்பது போன்ற மறு ஆய்வுகளும் இந்த முறை மிக தீவிரமாக நடைபெறும். நண்பர்களே, நகைக்கடன் தள்ளுபடி என்பது மக்களின் வாழ்வாதாரத்தோட தொடர்புடைய ஒரு விஷயம். இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் அறிவிப்பு தமிழக அரசிடமிருந்து அல்லது தேர்தல் அறிக்கையிலேயோ வெளியாகும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். ஆனால் மக்கள் மத்தியில் இதற்கான எதிர்பார்ப்பு உச்சத்தில் இருக்கிறது என்பது மட்டும் நிதர்சனம். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம மக்கள் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.